என்னங்க சொல்றீங்க? WhatsAppல நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனும் பயன்படுத்தாம ஸ்டிக்கர்ஸ நம்மளே உருவாக்க முடியுமா? வாங்க இப்போ எப்படி உருவாக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க WhatsAppல போங்க. WhatsAppலயே ஸ்டிக்கர்ஸ் உருவாக்குறதுக்கு அவங்களே ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நம்ம அது யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஆவுன்னா எல்லாரும் Google Play Storeல போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் உருவாக்குற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி, அதுல போய் ஸ்டிக்கர் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைன்னா, நம்ம தான் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா லோடு போட்டுட்டு ஸ்டோரேஜ் ஏத்திட்டு திரியிறோம். ஆனா இது எதுவும் பயன்படுத்தாம கூகுள்லயே அந்த ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி ஸ்டிக்கர்ஸ் உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்க வாட்ஸ்அப்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க டைப் பண்ற இடத்துக்கு கீழ 3 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு லிங்க் மூலியமா உங்க டாக்குமெண்ட்ஸ், கேலரியில இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ ஷேர் பண்ணது. 2வது டைரக்ட்டா ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணது. 3வது இந்த வாய்ஸ் டைப்பிங் பண்ணது இந்த வாய்ஸ் மைக் குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ பார்த்தா அங்க மெசேஜுக்கு பக்கத்துல ஒரு டைப் பண்ற பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? டைப் பண்ற லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கிற ஸ்டிக்கர்ஸ்லாம் காமிக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிரியேட்ன்னு ஒண்ணு இருக்கா? இந்த கிரியேட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த கிரியேட்ல போயிட்டீங்கன்னா, உங்க ஃபோன்ல இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் காமிக்கும். இதுல நீங்க எந்த ஃபோட்டோஸ ஸ்டிக்கர்ஸா மேக் பண்ண போறீங்களோ, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி, இது போல அவுட்லைனோட காமிக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கர நம்ம எப்படி நமக்கு தேவையான டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணி, இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணதுன்னு பார்க்கலாம். இங்க அந்த ஃபோட்டோவுக்கு மேல ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட், எடிட்னு 3 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இதுல ஸ்டிக்கர கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதுல நம்ம டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுப்பீங்களா, அந்த பேக்ரவுண்ட் ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு, ஆரோ மார்க் இருக்கு, இல்லை இது போல ரவுண்டு பாக்ஸ் இருக்கு. நான் இப்போ ரவுண்டு பாக்ஸை இங்கே கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன டைப் பண்ணிக்கலாம். இப்போ தமிழில் டைப் பண்ணிக்கிறேன். தமிழில், இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துக்கிற டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய் இந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இங்கே இங்கிலீஷுக்கு மட்டும் தான் ஃபாண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு ஃபாண்ட் கிடையாது. ஒரே ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் மேலே இருக்கிற இந்த கோடை இழுத்து விட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த டெக்ஸ்ட் எடுத்துன்னு போய் நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சிடலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட்டை நீ கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா இப்போ நமக்கான ஒரு ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஈஸியான முறையில் நம்மளால் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தாமல் டிஃபால்ட்டாகவே ஸ்டிக்கர்ஸை உருவாக்க முடியும். இது போல் எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் பயன்படுத்தியே நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை பயன்படுத்தியே உருவாக்கிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட்டு, அதுக்கு பக்கத்தில் பென்சில் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்களா, இந்த பென்சில் ஐக்கான் தான் எடிட் பண்ணுறது. அதாவது நீங்கள் இந்த பென்சில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃபோட்டோ கூட மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி ஒரு PNG ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிக்சரை சுற்றி பார்டர் கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பார்டர் நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை பார்டர் தேவைன்னா கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட்டை தனியாக வைக்கிறதுனா வைக்கலாம், இல்லை அந்த ஸ்டிக்கர்ஸ் கூட வைக்கிறதுனா வைக்கலாம். இப்போ நான் தனியாக கூட வச்சுக்கிறேன். அந்த ஏன்னா பேக்ரவுண்ட் பாக்ஸ் வரதுனால டிஃபால்ட்டாக நம்மளால் பேக்ரவுண்ட் பாக்ஸோட கலரை மாற்றி இது போல் தனியாக கூட நம்மளால் ஒரு ஸ்டிக்கர் உருவாக்க முடியும். அந்த ஸ்டிக்கரை நீங்கள் கை வச்சே மூவ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அப்படியே சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம சேவ் பண்ணணும். அதுக்கு மேலே கொடுத்துக்கிற இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோனோட ஸ்டிக்கர் பேஜில் அப்படியே போய் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டிக்கரை எப்போ வேணாலும் நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம். இதுதாங்க ஈஸியாக வாட்ஸ்அப் மூலிமா நம்மளே ஸ்டிக்கர்ஸ் உருவாக்குற ஆப்ஷன். நம்மளே ஃப்ரீயாக வாட்ஸ்அப் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Goodbye.